ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் 2 மாதம் வெக்கேஷனில் இருந்ததுனால அதிகமாக வீடியோ போட முடியல. இன்னைக்கு ஒரு சத்தான ஹெல்த்தி லட்டு ஒன்று செய்ய போகிறேன். அந்த வீடியோ போடுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை சீட்லெஸ்ஸாக எடுத்துக்கணும். சீடெல்லாம் எடுத்து ஒரு கப்பு டேட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு கப்பு வேர்க்கடலை, ஒரு கப்பு பொட்டுக்கடலை, ஒரு 3/4 கப்பு சிறு பயறு. அது நம்ம ஊர்லலாம் கிடைக்கல சிறுபயிறு. அதை எடுத்து முழு முழு சிறுபயிறு, அதான் சத்தானது. சிறுபயிறு, ஒரு 1/4 கப்பு உளுந்து, ஒரு 1/4 கப்பு கருப்பு கவுனி அரிசி. இது நம்ம சாதா அரிசிலையும் செய்யலாம், போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். என்கிட்ட கருப்பு கவுனி அரிசி இருந்ததுனால அதை போடுறேன். இதையும் கழுவி வறுத்து போடணும். ஒரு கருப்பட்டியை லைட்டாக உருக்கி அது கூட இதெல்லாம் பொடிச்சு சேர்க்க போகிறோம். எள்ளு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சுக்கு பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தானியம் எல்லாம் பொடிச்சு சாப்பிட்றது வயிற்றுக்கு, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இன்டைஜஷன் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்தா நல்லது. மணத்துக்கு 4 ஏலக்காயும் சேர்த்து 2 ஸ்பூன் நெய் விட்டு இப்போ செய்ய போகிறேன். எல்லா தானியத்தையும் வறுத்து பொடிச்சு செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிறுபயிறு சேர்த்து இது கொஞ்சம் நல்ல மணம் வந்து வறுபடுறது வரைக்கும் வறுக்கணும். இப்போ நல்லா சிறுபயிறு நல்லா வறுத்து கலர் மாறி நல்ல மணமோடு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு பேனுக்கு மாற்றோம். அடுத்தது இதில் கடலை, நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வேர்க்கடலையும் நல்லா வறுத்து மணமாக வந்தாச்சு. மணத்து கலர் மாதிரி வந்தாச்சு, நல்லா வறுபட்டாச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். வறுத்து இதில் நல்ல தொலியை உளிச்சு எடுத்துக்கணும். அதில் சரியா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து 1/4 கப்பு போதும். இது சேர்த்தா பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு சத்தானது. இதையும் சேர்த்து பொடிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ உளுந்தும் நல்லா வறுபட்டு கலர் மாறி நல்லா மணத்து கிடக்குது. நல்லா வறுபட்டாச்சு. இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு கூட நம்ம கழுவி வச்சிருக்கிற கருப்பு கவுனி அரிசி, அது ஒரு 1/4 கப்பு ஆச்சு. இது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றோம். 4 ஏலக்காய், அதுக்கு கூடவே ஒரு கப்பு பொட்டுக்கடலை லேசாக சூடானா போதும், அதான் பொடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கடலையும் நல்லா சூடு பண்ணி அதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடும். இதில் நம்ம கருப்பு எள்ளையும் வறுத்து சேர்க்கணும். வெள்ளை எள்ளு போட்டாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். என்கிட்ட இப்போ வெள்ளை எள்ளு இல்லை, அதனால கருப்பு எள்ளை சேர்க்கணும். இப்போ எள்ளு நல்லா வறுபட்டாச்சு. அதையும் ஒரு பவுல். இப்போ எல்லாத்தையும் லைட்டாக ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த தானியம் எல்லாம் அதில் போடலாம். மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் பொடிச்சு எடுத்து வந்துடும். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் பொடிச்சிட்டு எடுத்து வந்தாச்சு. இதுக்கு கூட நான் கருப்பு கவுனி அரிசியை தனியாக பொடிச்சிருக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு மிக்சி பவுலில் பொடிச்சு இது கூட சேர்க்குறேன். இதுக்கு கூட ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி, இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம கருப்பட்டியை லைட்டாக உருக்கி அதுக்கு கூட சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை ஒரு 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணிக்கிறோம். இதில் டேட்ஸையும் போட்டு லைட்டாக சூடு பண்ணால் அது லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதுக்கு கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணோம். நெய் ஆட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொடியும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும். இப்போ நம்ம பொடிச்ச தானிய பொடியெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி கை பொறுக்க சூடில்
நம்ம இப்போ லட்டாக பிடிக்க போகிறோம். இதில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி இப்போ லட்டு பிடிக்கலாம். நம்ம இந்த மிக்சர் எல்லாம் இப்போ லட்டு மாதிரி உருட்டி எடுக்கலாம். உருட்டி எடுத்து அதில் ஒரு கடலை, நான் இப்போ வேர்க்கடலை போட்டிருக்கேன். இதே மாதிரி கேஷ்யூ போடலாம், பாதாம் போடலாம். பிள்ளைங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ டிஸ்பிளேல காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா லட்டையும் நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. சூப்பரான லட்டு வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். அந்த கிரைன்ஸ் எல்லாம் பொடிக்கும் போது கொஞ்சம் நைஸாட்டே பொடிச்சுக்கிடுங்க. ரவை பக்குவத்தில் பொடிச்சு இதே மாதிரி நான் சொன்ன அதே பக்குவத்தில் செய்து பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இது ஹெல்த்தான ஒரு லட்டு. பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு மேலே ஒன்று ஒன்று எடுத்து கொடுக்கலாம். நம்ம எப்போவுமே நட்ஸை போட்டு செய்வோம். கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா எல்லாம். இன்னைக்கு தானியமெல்லாம் வச்சு செஞ்சுருக்கிறேன். இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.